Welcome to my channel, The Information Drone. I'm your mask man. இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் Sri Lanka is on war revolution. ஸ்ரீலங்காவில் இப்போ நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் மட்டும்தான், மற்றபடி எந்த ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷனோ இல்லை அதர் ஃபேக்ட்ஸோ கிடையாது. ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் அக்கார்டிங் டு வாட் ஐ சி ஆன் திஸ் டாபிக். ஸோ வாங்க டாபிக் உள்ள போகலாம். இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டில் சண்டை வருது. ஃபஸ்ட்டு அந்த சண்டை வீட்டுக்குள்ளேயே நடக்கும் போது நம்ம போய் இன்வால்வ் ஆக முடியாது. ஒரு கட்டத்தில் அந்த சண்டை கொஞ்சம் கேட்டுக்கும் கதவுக்கும் நடுவில் நடக்கும்போது நம்ம எட்டி பார்க்கலாம். அதுவே அந்த சண்டை ரெண்டு பேரும் அடிச்சுட்டு ரோடு வரைக்கும் வந்துட்டாங்கன்னா இதுதான் இப்போ ஸ்ரீலங்காவில் நடக்குது. நான் சொன்ன இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்போ ஸ்ரீலங்காவில் நடந்துகிட்ருக்கு. அதாவது அந்த சண்டையை இப்போ உலகமே பார்க்குற மாதிரி ஸ்ரீலங்காவில் நடக்கிற பிரச்சனை இப்போ ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. ஸோ ஸ்ரீலங்கன் மக்களும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள இந்த போர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோன்னா, ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீலங்காவில் ஏன் இந்த எக்கனாமிக் பிரேக் டவுன் ஆச்சுன்றதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன ஆச்சுன்னா, தன்னோட சுயலாபத்துக்காக இந்த கவர்மெண்ட் மக்களை எதுவும் கன்சிடர் பண்ணாமல் அவங்க பண்ண சில தப்புகள்னால இப்போ இந்த நாடு இந்த அளவுக்கு மோசமான சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருக்கிற அவங்கக்கிட்ட இருக்க பெரிய வளமே டூரிஸ்ட் தான். அது 2 years கொரோனா லாக்டவுனில் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ரெண்டாவது, அவங்க போட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு, அதாவது ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவங்க சொன்னதுனால விவசாயமும் அவங்களுக்கு டவுன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் டேக்ஸும் நாங்கள் ரொம்ப கம்மியாக வாங்குகிறோம்னு சொல்லிட்டு அந்த இதுவும் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ரீலங்கன் மக்களை சஃபர் பண்ண வைக்கிறதுக்கு காரணம் இந்த கேபினட் மினிஸ்டர்ஸ், அதாவது அந்த கவர்மெண்ட்டில் இருக்க சில அஃபிஷியல்ஸ் பண்ண தப்புனால. ஸோ இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஸோ உங்களுக்கு ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி ஒரு ஏர்போர்ட், ஒரு போர்ட், அப்புறம் இந்த ஃபர்டிலைசர்ஸ், அப்புறம் அவங்க டேக்ஸு, அப்புறம் அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ண தெரியாமல் ரன் பண்ணதுனால ஸ்ரீலங்கனோட எக்கனாமிக் ரொம்ப டவுன் ஆகிருக்கு. இப்போ அவங்களோட வேல்யூ பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு 1 ரூபி அவங்களுக்கு இப்போ எப்படின்னா, அந்த 1 ரூபியில் நம்ம ஊரில் இப்போ ஒரு சின்ன சாக்லேட்டாச்சும் வாங்க முடியும். நீங்கள் அங்கே ஒரு சாக்லேட் வாங்கினாலே அங்கே ஒரு 10 rupees கொடுக்கணும். ஸோ ஒரு ரூபா இருந்து 10 ரூபாய்க்கு போகிற அளவுக்கு அவங்களோட எக்கனாமிக் வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இந்த போருக்கு இந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு காரணம். இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நடந்துகிட்ருக்கு. 3 மாதம் 4 மாதமாக மக்கள் வந்து தெருவில், இந்த பிரச்சனை 2 வருஷமாக இருக்குது, பட் மக்கள் வந்து இந்த பிரச்சனையை ஒரு 3 மாதமாக 4 மாதமாக தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த இந்த போர், இந்த கவர்மெண்ட் அவங்கள ரொம்ப லாக்டவுன் போடுறது, கர்ஃப்யூ வந்து அனௌன்ஸ் பண்ணுறது, அவங்கள ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது மக்கள் அவுட் பர்ஸ்ட் ஆகுறாங்க. அதாவது ஒரு நெருப்பு துளியை கூட நம்ம ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது, அது டக்குன்னு ஒரு தீப்பொறியாக மாறுற மாதிரி இங்கே இருக்கிற மக்களும் அதே மாதிரி மாறிட்டாங்க. இப்போ அங்கே கிரவுண்ட் லெவலில் நடந்துட்டு இருக்க ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். 2 மினிஸ்டர்ஸ் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு மினிஸ்டர் வந்து மக்கள் சூழ்ந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதாவது மக்கள் வந்து அடித்து கொண்டுருவாங்கன்ற பயத்தில் கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டாருன்ற இன்ஃபர்மேஷன் வரைக்கும் வந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ராஜபக்சேன்ற அந்த ஒரு குடும்பம் தான். அவங்க தன்னோட சுயலாபத்துக்காக நான் சொன்ன மாதிரி சில தப்புகள் பண்ணதுனால இப்போ எப்படி இருக்குது. ஸோ இப்போ அங்கே ரொம்ப போர் லெவலில் ஒரு தீவிரமாக மாறிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே இறங்கி ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது அங்கே இருக்கிற மக்கள்லாம் இந்த கவர்மெண்ட்டை எரடிகேட் பண்ணுறதை விட அங்கே இருக்கிற அந்த எல்லாருமே முதல்ல இந்த நாட்டை விட்டு வெளியே போகணுன்றதை அவங்க ஃபஸ்ட் டிமாண்டாக வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தா கூட மஹிந்த ராஜபக்சே ரிசைன் பண்ணிட்டாரு. பட் அந்த ரெசிக்னேஷனை கூட அந்த கோட்சே ராஜபக்சே ஏற்றுக்க மாட்டேன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. மஹிந்த ராஜபக்சே இப்போ குடும்பத்தோட அந்த திருவோணம்ன்ற இடத்துல வந்து தஞ்சம் புகுந்திருக்காரும். அதில் வந்து கடற்படை மூலமா இது பண்ணால் மக்கள் அங்கேயும் போய் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற நியூஸ் வருது. இதெல்லாம் காரணம் நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன முடிவுகள் தான். பட் இன்னமும் அந்த ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து இதை ஏற்றுக்காமல், சில மினிஸ்டர்ஸ்லாம் தலைமறை ஆகிட்டாங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் மினிஸ்டர், அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்றைக்கி இந்த பிரச்சனை சரியாகாது, இப்போ அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் கூட 2 years கழிச்சு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த கண்ட்ரி இப்போ திரும்பி எந்திரிக்கிறதுக்கே ஒரு 2 yearsன்றது மினிஸ்டர் சொல்கிறாரு. அவர் பாசிட்டிவாக சொல்லும் போதே 2 yearsனால் ஸ்ரீலங்கா திருப்பி தன்னோட ஓன் ஸ்டாண்டில் நிற்கிறதுக்கு இட் மே டேக் 6 to 7 years ஆகும். பட் இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஃபுல்லாக டிசால்வ் ஆகிட்டு புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணாலே 2 years இந்த ஒர்க் போகும். ஸோ இன்னும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த கேபினட் இன்னும் டிசால்வ் ஆகாமல்
மெயினாக இருக்கிற நான் உங்களுக்கு சொல்லணும்னா அந்த ராஜபக்சே குடும்பத்தில் இருக்கிறவங்க 5 பேர் தான் மெயினான அந்த எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஜுடிஷியல் பவர்லேருந்து மினிஸ்ட்ரிஸ்லேருந்து இந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே இந்த மெயினாக அங்கே இருக்கிற எல்லா சோர்ஸுக்குமே இந்த ஃபேமிலி தான் மினிஸ்டர்ஸாக இருக்காங்க. இதில் இப்போ மகேந்திர ராஜபக்சே ரிசைன் பண்ணிட்டார், இன்னொரு அந்த 2 பேரும் வெளியே போயிட்டாங்க, இன்னொரு 2 அமைச்சர்கள் தலைமறைவாக இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தாலும் அந்த கவர்மெண்ட்டோட பிரசிடென்ட் இன்னும் கோட்சே ராஜபக்சேன்ற ஒருத்தரோட செல்ஃபிஷ்னஸ்னால இன்னும் அந்த கவர்மெண்ட் டிசால்வ் ஆகலை. இதை பற்றி முன்னாள் லீடர் வந்து ரணில் விக்ரமசிங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க மறுபடியும் சைனா கிட்ட போயிட்டு இன்னும் கடன் கேட்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வந்து விட்டால் இந்த கண்ட்ரியை சைனாவுக்கு வித்துற லெவலுக்கு ஸ்ரீலங்கா போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி சைனா வந்து அவங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதனால அந்த போர்ட்டை 99 இயர்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ சைனா கவர்மெண்ட் எப்படி இருக்காங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா வாங்குற லெவலில் தான் அவங்களும் யோசிக்கிறாங்க. இந்த நம்ம படத்தில் வர மாதிரி ஒரு கந்து வட்டிக்கு ஒரு பணத்தை கொடுத்து அவனால் வசூல் பண்ண முடியலன்னா அவன் எப்படி அந்த வீடோ இல்லை நிலமோ இல்லை எப்படி டேக் ஓவர் பண்ணணும்னா அந்த ஒரு மைண்ட் செட்டில் சைனா இருக்காங்க. ஆப்வியஸாக சைனாவை பார்த்தா வேர்ல்டே பயப்படுதுன்னா ஒரு காரணம் என்னென்னா அவங்களோட பவர், ஆர்மி, ஃபினான்ஸ் இதெல்லாம் இருந்ததை விட அவங்களோட அந்த ஒரு மாதிரி ராஜதந்திரம், அந்த சூழ்நிலை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் சைனா வந்து ரொம்ப பெரிய ஒரு கண்ட்ரியாக தான் திகழ்கிறாங்க. இது ஸ்ரீலங்காவோட இந்த முக்கியமான காரணம் சைனா தான். ஸோ சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ஸ்ரீலங்காவை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அவங்களால முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் அவர் சொன்ன மாதிரி சைனா இந்த கண்ட்ரியை வாங்குறதுக்கே ரெடியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தெரியுது. இப்போ அங்கே இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் அங்கே துப்பாக்கி சூடு, இப்போ போராட்டம் நடக்குதுன்னா தடியடியோடு நிற்காமல் துப்பாக்கி சூடு வரைக்கும் அங்கே போனாலும் மக்கள் பயப்படாமல் எங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், இந்த நாட்டுக்கு வந்து ஒரு மறுபடியும் இந்த நாடு தன்னோட காலில் நிற்கணுன்றத அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆஸ் அ தமிழ் பீப்புளாக நம்மளோட பக்கத்து கண்ட்ரியில் இருக்கிற ஒரு பர்சனாக எனக்கு இந்த போராட்டத்தில் ரொம்ப ஒரு உண்மையான ஒரு விஷயம் தெரியுது. அங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாலும் அவங்க நம்ம சகோதரர்கள் மாதிரி நம்ம பாவிக்கணுன்றதுனால என்னோட முடிவு இதுதான். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இருக்க அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ்னால இந்த நாடு வந்து இப்படி போயிட்டுருக்கு. இதை கண்டிப்பாக எராடிகேட் பண்ணிவிட்டு அங்கே புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வி ஆல் ஸ்டாண்ட் ஃபார் ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ். தேங்க்யூ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஐ எம் யுவர் மாஸ்க் மேன். திஸ் இஸ் மை சேனல் இன்ஃபர்மேஷன் ப்ரோ. See you in the next video.